மூவரும் அடர்ந்த தண்டகாரண்ய காட்டிற்குள் சென்றனர். சீதை அங்கிருக்கும் அழகிய மலர்களை பார்த்து மகிழ்ந்தவாறு நடந்தாள். சிறிது தூரத்தில் வேத மந்திரங்கள் கேட்டது. சத்தம் வரும் திசையை நோக்கி மூவரும் நடந்தனர். அங்கே மிருகங்களும் பறவைகளும் ஒற்றுமையாக பயமின்றி சுற்றி கொண்டிருந்தன. அங்கு இருக்கும் ரிஷிகள் ராமரை கண்டதும் வரவேற்று உபசரித்தனர். ரிஷிகள் ராமரை அன்று இரவு அங்கேயே தங்க சொல்லி உபச்சாரம் முடிந்ததும் ஒரு வேண்டுகோள் விடுத்தார்கள். தாங்கள் தர்மத்தை காப்பாற்றுகிறீர்கள், கீர்த்தி மிக்கவர். காட்டில் இருந்தாலும் நாட்டில் இருந்தாலும் நீங்களே அரசர். இந்த காட்டில் எங்களை துன்புறுத்தும் கொடிய அரக்கர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டனர். ராமர் அவர்களிடம், நீங்கள் தபஸ்விகள், உங்கள் தவத்தை அளவிட முடியாது. உங்கள் சாபத்தால் அவர்களை அழித்து விடலாமே என்று கேட்டார். இதை கேட்ட முனிவர்கள், நாங்கள் கோபத்தை வென்றுவிட்டவர்கள், புலன்களை வென்றவர்கள், எங்களுக்கு கோபம் வராது. நாங்கள் சாபமிட்டால் எங்கள் தவ வலிமை குறைந்துவிடும். தவம் செய்வதை